அருமையான பதிவு, சிறந்த தலைப்பு, குப்பையில் தெரிந்த கோடிக்கணக்கான வாய்ப்பு. பணம் சம்பாதிப்பது என்பது வெறும் உழைப்பு மட்டுமல்ல, அது ஒரு வாய்ப்பை கண்டறியும் கலை. இதை தழுவிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், உண்மை சம்பவம். அதை காணலாம். ராஜேஷ் என்ற ஒரு பட்டதாரி இளைஞர் ஒரு பெரிய நகரத்தில் வேலை தேடிக் கொண்டிருந்தார். பல நேர்காணல்களுக்கு சென்றும் வேலை கிடைக்காமல் விரக்தியில் இருந்தார். கையில் இருந்த பணமும் தீர்ந்து போகும் நிலையில் ஒரு பூங்காவில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே ஒரு முதியவர் வந்தார். அவர் கையில் ஒரு காலி பிளாஸ்டிக் பாட்டிலை வைத்திருந்தார். அதை கொண்டு சென்று குப்பை தொட்டியில் போடுவதற்காக முயலும்போது அந்த குப்பை தொட்டி ஏற்கனவே நிரம்பி வழிந்திருந்தது. குப்பைகள் சிதறி கிடந்தன. ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. அதை பார்ப்பவர்கள் மற்றவர்கள் அனைவரும் சரியான சுகாதாரம் இல்லை, பராமரிப்பு இல்லை என்று குறை கூறி நகர்ந்து சென்றனர். ஆனால் ராஜேஷ் ஒரு விஷயத்தை கவனித்தார். மக்களுக்கு குப்பையை கொண்டு குப்பை தொட்டியில் போடுவதில் எந்த சிக்கலும் இல்லை, ஆனால் அந்த குப்பையை மேலாண்மை செய்வதில் சிக்கல் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் அங்கிருந்து கண்டுபிடித்தார். மாற்றத்தை கொடுத்த ஒரு சிறந்த யோசனையாக இதை அவர் கண்டார். உடனே அவர் களத்தில் இறங்கினார். அவரிடம் முதலீடு எதுவும் பெரிய அளவில் இல்லை, முதலீடு செய்வதற்கு பணமும் இல்லை. ஆனால் அவரிடம் திட்டமும் உழைப்பும் இருந்தது. அவர் செய்த ஆராய்ச்சி என்னவென்றால், தனது பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று ஒரு சர்வே எடுத்தார். உங்கள் வீட்டில் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பையை பிரித்து தர முடியுமா? அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு சில வீட்டு உபயோகப் பொருட்களை, உதாரணமாக சோப்பு, திரவம் போன்றவற்றை மலிவு விலையில் தருகிறேன் என்று கேட்டார். இதை செயல்முறையாகவும் அவர் செய்து காட்டினார். எப்படி என்றால், மக்கள் அனைவரும் இவர் கொடுத்த அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு சம்மதம் தெரிவித்தனர். அவர் கூறியது போலவே மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து கொடுக்கக்கூடிய வீட்டார்களுக்கு சோப்பு, துணி துவைக்கும் திரவம் போன்றவற்றை மலிவு விலையில் வாங்கி கொடுத்தார். மேலும் ராஜேஷ் குப்பைகளை சேகரித்து பிளாஸ்டிக் மற்றும் காகிதங்களை மறுசுழற்சி செய்யும் நிறுவனங்களுக்கு விற்றுவிட்டார். மக்கும் குப்பைகளை தன் நண்பனின் தோட்டத்தில் இயற்கை உரமாக மாற்றினார். இதன் மூலமாக அவருக்கு கிடைத்த வளர்ச்சி என்னவென்றால், சில மாதங்களில் அவனுக்கு குப்பையில் இருந்து நல்ல வருமானம் வரத் தொடங்கியது. அவன் 2 இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தினான். மேலும் வேஸ்ட் டு வெல்த் என்ற பெயரில் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கிவிட்டான். இதிலிருந்து வெற்றி எப்படி கிடைத்திருக்குது என்றால், 5 ஆண்டுகள் கழித்து ராஜேஷின் நிறுவனம் அந்த நகரத்தின் மிகப்பெரிய கழிவு மேலாண்மை நிறுவனமாக வளர்ந்தது. வேலை தேடி அலைந்த ராஜேஷ் இந்த நூற்றாண்டுக்கானவர்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் தன் அலுவலகத்தில் ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருக்கிறான். என்னவென்றால், மிகவும் சிறப்பான ஒரு வாசகம். மற்றவர்கள் எங்கே பிரச்சனையை பார்க்கிறார்களோ அங்கே ஒரு தொழில் முனைவோன் வாய்ப்பை பார்க்கிறான் என்று எழுதி வைத்திருந்தார். மற்றவர்கள் கண்களுக்கு பிரச்சனையாக தெரிகிற ஒரு விஷயம், தொழில் முனைவோர், தொழில் செய்ய ஆசைப்படுபவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக தெரிகிறது. நண்பர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், பிரச்சனையே வாய்ப்பு. முதலீடு முக்கியமல்ல, தொடர்ந்து முயற்சி செய்வதால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். ஆரம்பத்தில் கேலி செய்தவர்கள் நீங்கள் வெற்றி பெற்ற பின் உங்களை பாராட்டுவார்கள். பிரச்சனையில் இருக்கும் வாய்ப்பை நீங்கள் எப்படி தேடி எடுக்க வேண்டும் என்றால், உங்களை சுற்றி மக்கள் எதற்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வை உங்களால் கொடுக்க முடிந்தால் அதை உங்களால் பணமாகவும் மாற்ற முடியும். முதலீடு முக்கியமல்ல, பெரிய முதலீட்டை விட ஒரு தெளிவான யோசனையும் அதை செயல்படுத்தும் துணிச்சலும் தான் இங்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. இதனை இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.